Hello everyone, welcome back to my channel Travel with Steffi. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேல்ப் ஸ்க்ரப்பர் போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேல்ப் டிடாக்ஸ். ஸோ இது ரெண்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ், பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிப்பேர் பேக். இது எதுக்குன்னா நம்ம ஸ்கேல்ப்பை ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிடாக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆகிட்டப்பமா நம்ம ரிப்பேர் ஆன ஹேரை வந்துட்டு இப்போது நம்ம சரி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது சேம் ஆஸ் மெஹந்தி நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ தலைக்கு ஹென்னா, அதே மாதிரி சேம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரெண்டு ட்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பிளெண்டரில் ஒரு நல்ல ரைப்பான பனானா எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிங்கராஜா பவுடர். இது வந்துட்டு நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். அமேசானில் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்க அந்த ரைப் பனானா கூட. நெக்ஸ்ட் இது கூட எடுக்க போகிறது ஆலிவ் ஆயில். இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் கோகோனட் ஆயில் ஆர் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரொம்ப இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வார்ம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட ஆட் பண்ணி இது மூணுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணிக்கப்போ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நார்மலாக அப்ளை பண்ணோம். ஆனால் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி 2 ஸ்டெப்ஸ் எந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு முடியில் இருக்க சிக்கெல்லாம் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு முடியை கொஞ்சம் வெட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற பேக் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகும் ஹேர்ஸில். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல, முடியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், முடியோட ஃபுல் லென்த்தில். ஆனால் ஸ்கேல்ப்லேருந்தே முடி வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு போட போகிறோம். ஸோ இது மேலே கொஞ்சம் கொட்டும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு துணி வச்சு கவர் பண்ணிக்க. ஆனால் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா எல்லா ஹேர்ஸுக்கும் எங்கேயுமே விடாமல் ஃபுல் எல்லா ஹேர்ஸும் கவர் பண்ணிவிட்டு, அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஆஃப்டர் 1 hour நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட அப்புறமா நீங்கள் வந்துட்டு நார்மல் ஷாம்பூ அப்புறம் கண்டிஷ்னரில் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷ்னர் போடணுன்னு அவசியம் இல்லை, பட் போட்டால் நல்லது. ஹோப் இந்த பேக் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் கேர் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இஃப் இன்கேஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Steffi. Like, share, subscribe to my channel. Thank you.